தேசிய குடிமைப் பணிகள் தினத்தை ஒட்டி அரசு பணியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பு பொறுப்புள்ள நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் பொது நிறுவனங்களை மேம்படுத்தவும் தொடர்ந்து உதவுவதாக குறிப்பிட்டுள்ளார். புதுமையான எதிர்காலத்தை நோக்கிய மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட கொள்கைகளை வகுப்பதில் இருந்து அவற்றை களத்தில் திறம்பட செயல்படுத்துவது வரை உங்கள் பணி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் திரௌபதி முர்மு தனது பதிவில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் நிர்வாக கட்டமைப்பின் நீடித்த தூணாக ஆளுகையை வலுப்படுத்துவதிலும் பொது சேவைகளை வழங்குவதிலும் அரசு பணியாளர்களின் முயற்சிகள் அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறியுள்ளார். நாம் அனைவரும் இந்த நாளை கொண்டாடி அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டி எழுப்புவதற்காக ஒன்றிணைந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்கான தருணம் இது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடிமட்ட அளவிலான பணிகள் முதல் கொள்கை உருவாக்கம் வரை அரசு பணியாளர்களின் உழைப்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதிலும் நேர்மையுடன் குடிமக்களுக்கு சேவையாற்றுவதிலும் அரசு பணியாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை கட்டமைப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்றும், தேசத்திற்கு பங்களிப்பதில் அவர்களுக்குள்ள அர்ப்பணிப்பை இந்நாள் மேலும் வலுப்படுத்தட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.